2014 தேர்தலப்ப பாஜக அறிவிச்ச பல கவர்ச்சிகரமான திட்டங்கள்ல ஒண்ணு 100 இந்திய சிறுநகரங்களை தேர்ந்தெடுத்து அவைகளை எல்லா வசதிகளும் கொண்ட மிடுக்கு நகரங்களா, அதாவது ஸ்மார்ட் சிட்டியா உயர்த்துவோம் அப்படிங்கிறது. முந்தைய அரசுகள் வழக்கமா மேற்கொண்ட நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்களை கொஞ்சமா ஜிகினா வேலை செஞ்சு தனக்கானதா மாத்திக்கிற மோடி வித்தையோட இன்னொரு தந்திரம் தான் இந்த ஸ்மார்ட் சிட்டி. சரி, அப்படி அந்த ஸ்மார்ட் சிட்டில என்னதான் இருக்கும்? வீட்டு வசதி, குழாயை திறந்ததும் தண்ணீர், கழிவுநீர் சுத்திகரிப்பு, சிக்கன நீர் மேலாண்மை, குறைந்த எரிபொருள் பயன்பாடு, மின்சார விநியோகம், திடக்கழிவு மேலாண்மை, சுகாதார வசதி, போக்குவரத்து வசதி, டிஜிட்டல் மையம், கல்வி, தரமான சாலை, மாசு இல்லாத நகரங்கள், குப்பைகள் இல்லாத வீதிகள் போன்ற வசதிகள்லாம் இந்த திட்டம் மூலமா ஏற்படுத்தப்படும் அப்படின்னு அள்ளி விட்டாங்க. மோடி அதிகாரத்துக்கு வந்ததுமே இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்காக தன்னோட முதல் பட்ஜெட்ல 7060 கோடி ரூபாயை ஒதுக்கினாரு. 48,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டோட இந்த திட்டம் 2015ல அதிகாரப்பூர்வமா துவங்கப்பட்டுச்சு. மாநிலங்களோட மக்கள் தொகை அடிப்படையிலும் மாநில அரசுகள் மாநகராட்சிகளோட பரிந்துரைகளோட அடிப்படையிலும் 100 நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு 5151 திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுச்சு. நிதி ஒதுக்கீட்டை பொறுத்த வரைக்கும் அந்தமான் போர்ட் பிளேயருக்கு 777 கோடி ரூபாயிலிருந்து சண்டிகருக்கு 5600 கோடி ரூபாய் வரை நகரங்களோட அளவுக்கு ஏற்றபடி நிதி தொகைகள் அறிவிக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு சிட்டிக்கும் மத்திய அரசு 500 கோடி ரூபாயை வழங்கும். அதுக்கு இணையா மாநில அரசும் நிதி வழங்கணும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. இதை நம்பிட்டு மோடி கட்ட போற அந்த யூட்டோப்பியன் நகரத்துல குடியேற நிறைய பேர் மனக்கோட்டையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதோட கட்டுமான பணிகளை யாருக்கு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு முந்தைய யூபிஏ கவர்மெண்ட் ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற சீரமைப்பு திட்டத்தின் கீழே அடிப்படை கட்டுமானங்களுக்கான பணியை மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிற பல்வேறு அமைப்புகள் கிட்ட பிரிச்சு கொடுத்து வந்துச்சு. ஆனா பிஜேபி இத ஸ்மார்ட் சிட்டி திட்டம்னு மாத்தி ஒரே நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைச்சது. உதாரணமா போபால்ல இந்த திட்ட பணிகள் போபால் ஸ்மார்ட் சிட்டி டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த பணிகள் குறித்து போபால் மாநகராட்சி எந்த ஒரு மேற்பார்வையுமே செய்ய முடியாது. அப்பவே இது உள்ளூராட்சி அமைப்புகளோட அதிகாரத்தை பறிக்கிற செயல்னு குற்றச்சாட்டுகள் எழுந்துச்சு. பொதுவாகவே அரசோட திட்டங்களை செயல்படுத்துற குழுக்கள்ல மத்திய, மாநில, உள்ளாட்சி அமைப்புகளோட பிரதிநிதிகளோட சேர்த்து தனியார் கான்ட்ராக்ட் நிறுவனங்களோட பிரதிநிதிகளும் இருப்பாங்க. பெரும்பாலுமே மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் பெரும்பான்மையா இருப்பாங்க. ஆனா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை செயல்படுத்துற நிறுவனங்கள் முழுக்க முழுக்க தனியார் நிறுவன அதிகாரிகளால தான் வழிநடத்தப்பட்டுச்சு. இது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக அமைப்புகளை புறக்கணிக்கிற செயல்னு விமர்சனங்கள் கடுமையா முன்வைக்கப்பட்டுச்சு. இந்தியால 8 பேர்ல ஒருத்தர் குடிசை பகுதிகளில் வாழ்றாங்க. மும்பை, டெல்லி போன்ற இடங்கள்ல மக்கள் தொகையில 50% மேல குடிசைவாசிகள் மற்றும் வீடு இல்லாதவங்க தான் இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் சிட்டில இவங்களோட நிலை என்ன? நவீன நகரங்களை உருவாக்குறோம் அப்படிங்கிற பெயர்ல அவங்களோட வாழ்விடங்கள் அபகரிக்கப்படும்னு மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் பயந்தாங்க. ஏழைகள் கொஞ்சம் பேருக்கு வாழ்விடம் கொடுத்துட்டு பெரும்பாலானவங்க ஆக்கிரமிப்பாளர்கள்னு சொல்லி ஸ்மார்ட் சிட்டிகளை விட்டு விரட்டுற திட்டம் இதுன்னு பல பேர் சொன்னாங்க. ஒட்டுமொத்தமான நகர்ப்புற மேம்பாட்டிற்கான நிதியில 80% தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 நகரங்களுக்கு மட்டும் சிறிய அளவிலான மக்கள் மட்டுமே பயன்பெற வழியில செலவு பண்றது என்ன நியாயம்னு சில கேள்விகளும் கேட்டாங்க. சரி, இந்த விமர்சனங்களும் கேள்விகளும்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த திட்டம் உண்மையில நடந்துச்சா அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். 2018 டிசம்பர் வரைக்கும் முதல் 20 ஸ்மார்ட் நகரங்களோட அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்கள்ல 50% நிதியை கூட பயன்படுத்தப்படல. இதுக்கு ஒதுக்கப்பட்ட மொத்த நிதியில 2018 மார்ச் வரை செலவு செய்யப்பட்ட நிதி வெறும் 1.83% தான். தமிழகத்துல 11 நகரங்களை ஸ்மார்ட் சிட்டி மிஷனுக்கு தேர்வு செய்யப்பட்டுச்சு. சென்னையில ஸ்மார்ட் சிட்டி திட்டம் 1366 கோடி ரூபாய் செலவுல செயல்படுத்தப்பட்ட உள்ளதா அறிவிக்கப்பட்டுச்சு. இதுல முதல் கட்டமா மத்திய அரசோட சார்பில் 196 கோடி ரூபாயும், மாநில அரசோட சார்பில் 200 கோடி ரூபாயும், சென்னை மாநகராட்சி சார்பில் 100 கோடி ரூபாயுமா மொத்தமா 496 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுச்சு. ஆனா இவ்வளோ பெரிய நிதியிலிருந்து இதுவரைக்கும் 3.82 கோடி ரூபாய் மட்டும்தான், அதாவது 0.77% மட்டும்தான் செலவு செஞ்சிருக்கிறதா மத்திய அரசோட புள்ளி விவரம் ஒன்று சொல்லுது. சென்னை, கோவை, மதுரை, சேலம், தஞ்சாவூர், வேலூர் ஆகிய 6 மாநகராட்சிகள்ல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை செயல்படுத்த முதல் கட்டமா ரூபாய் 2000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுச்சு. அந்த நிதியில 2018 வரைக்கும் 12.21 கோடி ரூபாய் மட்டும்தான் செலவிடப்பட்டிருக்கு. இது இந்த திட்டத்திற்கான முதல் கட்ட ஒதுக்கீட்டுல 0.61% மட்டும்தான். அப்படிங்கிறப்போ இந்த திட்டத்தை செயல்படுத்தின லட்சணத்தை நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கலாம்.
ஸ்மார்ட் சிட்டி திட்டம் மோடிக்கு வேணும்னா கனவு திட்டமா இருக்கலாம். ஆனா நகர்ப்புற ஏழைகளுக்கு அவங்கள அச்சுறுத்துற கருப்பு திட்டம். மோடி மக்களை ஏமாத்துறதுக்காக போட்ட பல ஜூம்லாக்கள்ல இதுவும் ஒண்ணு.